பாருங்க மாமா, வீடு ஃபுல்லா எவ்வளவு தூசியா இருக்குன்னு. இருக்காதா பின்ன? எல்லாருமே இருக்கும்போது தினமும் 4 தடவை கூட்டி பெருக்குவீங்க. இப்பதான் ஒட்டுமொத்தமா அங்க போயாச்சு, அப்புறம் எப்படி இருக்கும்? மாமா, நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வீடு பெருக்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம் பவானி, வந்தமா பணத்தை எடுத்துமா கிளம்பணுமான்னு இருக்கணும், இல்லன்னா டைம் ஆயிடும். இல்ல மாமா, ரொம்ப தூசியா இருக்கேன்னு பார்த்தேன். தனக்கா வேற திட்டும். நீ ஒருத்தியே இவ்வளவு பெரிய வீட்டை கூட்டணும்னு வச்சுக்க, உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதா. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீட்டா கூட்டி கழுவிக்கலாம். சரி, கஜானா எங்க இருக்குன்னு சொல்லு, பணத்தை எடுத்துட்டு கிளம்புவோம். வாங்க. பவானி, இந்த போட்டோலாம் எப்ப எடுத்தது? இது தனக்காவும் சரக்காவும் கல்யாணம் புதுசுல எடுத்த போட்டோ. மாமா, பணம் எடுத்துட்டு வாங்க. பவானி, இந்த போட்டோ எப்ப எடுத்தது? இது சரக்காவோட தலை தீபாவளி எப்ப எடுத்தது. தலை தீபாவளிக்கா? எல்லாரும் வந்திருந்தாங்களா? ஆமா மாமா, எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்பெல்லாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தோம். அப்ப லீலாவும் சந்தோஷமா இருந்திருப்பாளே? லீலாக்கா மட்டுமா சந்தோஷமா இருந்தது? நாங்க எல்லாரும் தான் சந்தோஷமா இருந்தோம். அப்படின்னா எப்பெல்லாம் அவங்க வருவாங்களோ அப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்களா? இவங்கெல்லாம் எப்பயாவது தானே வருவாங்க. செல்வம் கடையில தானே இருப்பாரு, அவர் வந்திருக்காரு. தீபாவளிக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, கூட செல்வம் அம்மாவும் வந்திருந்தாரு. அப்பதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். தீபாவளிக்கு வந்தவங்க எல்லாம் எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க? அவங்க 2 நாள் தங்கியிருந்தாங்க. செல்வமும் 2 நாள் தங்கியிருந்தாரா? இல்ல இல்ல, செல்வம் அம்மா காலையில வந்துட்டு சாயந்தரமே போயிட்டாங்க. ஓ, சாயந்தரம் வரல இருந்தாரா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூத்தடிச்சிட்டு இருந்திருப்பீங்களே? ஆமா மாமா, நல்லா ஆட்டம் போட்டோம், வெடி வெடிச்சோம், கோயிலுக்கு போனோம், செம்ம ஜாலியா இருந்தது. சரி மாமா, போலாமா? போலாம் போலாம். என்ன பவானி, இதை இப்படியே எடுத்துட்டு வருவ? ஏதாவது பையில போட்டு எடுத்துட்டு வா. சரி. என்னங்க இவ்வளவு கம்மியா கேக்குறீங்க? 1000 ரூபாய் சரக்குங்க இது. 400 400 ஒரு தரம். 500 500 ஒரு தரம். 500 2 தரம். 500 3 தரம். அவ்வளவுதான் 500. எடுங்க. தரங்க போங்க போங்க போங்க. புரிஞ்சுச்சு. நீ ஒரு மூட்டை போனா 300 மூட்டைக்கு சரக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். தரங்க. தரங்க. எடுத்துங்க. வா செல்வம். ஏலாம் இப்படி? நீயே பாரு. ஏலத்தோட மொத்த பணம் தான். என்ன எல்லாத்தையும் என்கிட்ட தர? நீ பண்ண வியாபாரம், பணத்தை நீயே வச்சுக்கோ. நான் வியாபாரம் பண்ணனா? ஆமா. ஐயா, இந்த பொருள்லாம் என்னதுலப்பா? சரி, கடைக்கு நீ பொறுப்பு, காசை வாங்கி கல்லால போடு. செல்வம், நீ பார்த்த வியாபார கணக்கெல்லாம் நான் தனியா தான் மெயின்டைன் பண்றேன். அதுல வந்த மொத்த பணமும் என்கிட்ட தான் இருக்கு. இந்தா. எனக்கா? ஆமா. சொல்லவே இல்ல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் உங்ககிட்ட சொல்லல. ரெண்டாவது, ஓனர் போன் பண்ணும்போதெல்லாம் உன்னைய தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா. எப்படி? அதாவது
அவர் அடிக்கடி கஸ்டமர்கிட்ட டெலிஃபோன்ல பேசும்போது அவங்க உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. ஐயோ. அது மட்டும் இல்லாம நான் அவர்கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் பத்தியா, அப்பவே நல்ல அபிப்பிராயத்துக்கு வந்துட்டாரு. எல்லாமே உன் மகராசி தான்ப்பா காரணம். ரெண்டாவது, நீ தனியா வியாபாரம் பண்ண காசு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஓனர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரை நேர்ல பார்த்து நீ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்தா கொடுத்துட்டா போச்சு, கொண்டா நானே போட்டுறேன். நீ கோயம்பேட்டில் கடை வச்சுட்டு ராஜா மாதிரி இருந்த, இப்படி ஒட்டஞ்சத்தத்தில் வந்து கஷ்டப்படுறிய செல்வம். நீ பாட்டுக்கு சொல்லாமலாம் கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்ட. அங்கே உன்னை காணாம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கண்ணா, நீ சொல்றது நியாயம்தான். ஆனா இங்க வேலை பார்க்கறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. கோயம்பேட்டில் கல்லாவில் உட்காந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு 10 பேரை ஏவுறதுங்கிறது பந்தாவான விஷயம் தான். ஆனா இங்க நான் வந்த இவ்வளவு நாள்ல எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணும் இல்லை, யோசிச்சு பாரு. காலையில இருந்து லாரி டிரைவர், முதலாளி, விவசாயி, மூட்டை தூக்குறவன், லோட ஏத்துறவன், அவன் இவன்னு எல்லார்கிட்டயுமே ஒரு வேலைக்காரனா இருந்து அவங்க லெவல்ல சரிசமமா பழகுறேன் பத்தியா. இதுல கத்துக்கக்கூடிய வியாபார நுணுக்கத்தை சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டோ இல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜோ நிச்சயமா கத்துக் கொடுக்கவே முடியாது. புரியுதா? இப்போ நான் இவ்வளவையும் கத்துக்கிட்டு இதுக்கப்புறமா கோயம்பேடு போனேன்னு வச்சுக்க, இப்படிங்கிறதுக்குள்ள 1000 ரூபாய் 1,00,000 ரூபாயை பெருக்கி காட்ட முடியும் என்னால. நான் முதல்ல ஊர்ல வந்த போது கொஞ்ச நாளே தோணுச்சு எனக்கு, சரி திரும்பி போயிடலாமா ஊருக்கு அப்படின்னு. அப்புறம் தான் யோசிச்சேன், சரி வந்தது வந்தாச்சு, இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் கத்துக்கிட்டு அப்புறமா ஊருக்கு போனோம்னா போறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும்ல. என்ன ஓடா, நான் இந்த ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்ல எவ்வளோ நாளா குப்பை கொட்டுறேன். எனக்கே சமயத்துல அவரைக்காய்க்கும் பீன்ஸுக்கு வித்தியாசம் தெரியல. எப்படி தெரியும்? கல்லாவில் உட்காந்து கவர்மெண்ட் உத்தியோகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே ஈடுபாட்டோட வேலை செஞ்சு பாரு, நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும், A to Z கத்துக்க முடியும். அப்படியா? இன்னையில இருந்து சின்சியரா வேலை செஞ்சு பாரு. சரி, ஓகே, கிளம்பு. ஓகே, வரேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும். உலகத்திலே கஷ்டமான விஷயம் இந்த மாத்திரை முழுங்கிறது தான். இத்தா பெரிய ஆம்பளையா இருக்கிற இத்தனோட மாத்திரை முழுங்க தான் அவ்வளவு கஷ்டமா உனக்கு? அதானே, வருஷம் பூரா சாப்பாடுங்கிற பேர்ல கண்டதை முழுங்குறீங்க, இது முழுங்குறது கஷ்டமா? மாத்திரை முழுங்கும் போது தொண்டையெல்லாம் அறுக்குது, பயங்கர கசப்பா இருக்கு. குடிச்சு பாரு, அப்பதான் தெரியும். என்கிட்டே சொல்றீங்களா? அங்க பாருங்க, முழு குழந்தைய என் வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்து போட்டிருக்கேன். என்கிட்டயே மாத்திரை பத்தி பேசுறீங்களா? வெக்கமால? அம்மா தாயே, உங்ககிட்ட போய் வாய கொடுத்தேன் பாரு, என்ன மன்னிச்சுக்கம்மா. மாமா, நீங்க எல்லாரும் சுத்தி இருக்கும்போது அடிபட்ட காயமே மறந்து போகுது மாமா. ஆமாடா, உரமுறையோட மகிமையே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் தெரியும். நம்மளை விட்றா, இந்த கோபி ரவி எடுத்துக்க, நமக்கா என்ன பாடுபடுறாங்க. உன்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுல இருந்து போலீஸ்ல பேசி சமரசம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பாடப்பட்டிருக்கிறாங்க. கோபி பாவம் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம பின்னாலே சுத்திட்டு இருக்காரு. ரவி தன்னோட வியாபாரத்தையே மறந்துட்டாரு, நமக்கு அத்தனை உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும், சும்மா சொல்லக்கூடாது. லீலா, உனக்கு ரவி புருஷனா கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிற. ரவி மாதிரி ஒரு நல்ல புருஷனை தேடி கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றதை விட சரவுக்கு தான் நீ சொல்லணும். நம்ம கையில என்னப்பா இருக்கு? எல்லாம் அவங்க அதிர்ஷ்டம். என்னப்பா திடீர்னு அமைதியாயிட்டீங்க? நீ சொன்னது எவ்வளவு 100க்கு 100 உண்மையா இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். புரியலப்பா. புரியலையா? போஸ் நம்ம மாப்பிள்ள தான், மாணிக்கமும் நம்ம மாப்பிள்ள தான். போஸுக்கு பாரு, நம்ம உரமுறைகள்லாம் லைன்ல நின்று போட்டி போட்டுக்கிட்டு உதவி பண்றாங்க. ஆனா மாணிக்கத்துக்கு உதவி பண்ண நம்மள யாருமே இல்லை. என்ன காரணம்? சரோ சொன்ன மாதிரி அவங்க பண்ண அதிர்ஷ்டம். பணங்கா சம்பாதிச்சிடலாமா, ஆனா மனுஷங்களை சம்பாதிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், வேற எதுவும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னால ஒழுக்க, நல்ல குணம், இத முதல்ல சம்பாதிச்சுக்கணும்.
செல்வமா வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உட்காரு. இருக்கட்டும் சார். உன்னை பத்தி அப்பப்போ ஃபோன்ல விசாரிப்பேன். எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா தான் சொல்றாங்க. சந்தோஷம் சார். இந்தாங்க சார். என்னது இது ஏழை பணம் சார். மற்ற கணக்கு வழக்கெல்லாம் அந்த நோட் புக்கில் இருக்கு, செக் பண்ணிங்க சார். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லப்பா. நீ வந்த கொஞ்ச நாள்லயே நீ எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால எல்லா விஷயத்திலையும் நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டப்பா. ஐயோ, ரொம்ப புகழாதீங்க சார், கஷ்டமா இருக்கு. ஒன்னு புகழறதுனால எனக்கு என்னப்பா லாபம்? அப்படி இல்லப்பா. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நான் மனுஷங்களை ஈஸியா எடை போட்டுருவேன்ப்பா. இந்த பாரு, நீ எழுதிருக்கிற கணக்கு, அதை மெயின்டைன் பண்ணிருக்கிற விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீ இந்த தொழிலுக்கு புதுசு மாதிரி தெரியல, ரொம்ப அனுபவசாலி மாதிரி தெரியுதுப்பா. கொஞ்சம் அனுபவம் ஆல்ரெடி இருக்கு, இங்க கத்துக்கிட்டது நிறைய சார். அது என்னமோ தெரியலப்பா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் வேத்தாள் மாதிரியே நினைக்க தோணல, எங்க வீட்டாள் மாதிரியே தோணுதுப்பா. அது உங்க பெருந்தன்மை சார். அதெல்லாம் இல்லப்பா, அதை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அப்பா உங்களுக்கு ஃபோன். ஹலோ, யாரு? சந்தானமா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எவ்வளோ? நான் அதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிடுறேன். நாளைக்கு லோடு ஏத்திடுறேங்க. உங்களுக்கு 2 நாள்ல வந்து சேர்ந்துரும். சரிப்பா, நான் ஃபோன் பண்றேன். வச்சிரு. செல்வம், இவதான் என் பொண்ணு அருந்ததி. வணக்கம். வணக்கம். இது என்னோட ஒய்ஃப். வணக்கம். வணக்கம். மெட்ராஸ் எத்ராஜ் காலேஜில் படிக்கிறா. இவ படிப்புக்காக தான் மார்க்கெட்டு, கடை, வீடு எல்லாத்தையும் மற்றவங்க பொறுப்பில் விட்டுட்டு நாங்கள் மெட்ராஸ்லயே இருக்கோம். உன் ஃப்ரெண்டு கடையை பொறுப்பாக பார்த்துக்கிறான். இப்போ நீ வேற வந்திருக்க. அப்பப்போ வரது, கணக்கு வழக்க பார்க்கறது, பணத்தை வாங்கிட்டு போறதுன்னு ஒரு பொறுப்பு இல்லாத முதலாளியா நான் இருக்கேன். ஐயோ, என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? என்னோட பலமே கடையில வேலை பார்க்கறவங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்க காட்டுற விசுவாசம், மரியாதை, இதெல்லாம் தான். நல்லவங்களுக்கு எல்லாமே தேடி வரும் சார். கரெக்டா சொன்னப்பா. நீ இப்போ என் கடைக்கு வந்து அமைஞ்ச மாதிரி. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். அடுத்து ஒண்ணு, இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, நல்ல வாழ்க்கை அமையணும். அது ஒன்னதான் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு அதுவும் நல்லபடி நடக்கும் சார். உன் வாக்கு பலிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்க சார், நான் இப்ப கிளம்புறேன். சரி. வரமா? வெரி குட். நல்ல குணமாயிட்டு இருக்காரு. எப்ப டாக்டர் முழுசா இவனுக்கு உடம்பு சரியாகும்? கூடிய சீக்கிரமே நல்லா ஆயிடுமா? சரி. அவசரப்படாதீங்க, சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. நான் ஒரு சில மருந்து மாத்திரைலாம் எழுதி தரேன், அதை வாங்கி வைங்க. நர்ஸ் எப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சரி டாக்டர். இந்தாங்க. மிஸ்டர் மாணிக்கம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே? நீ கண்ணு முடிச்சிட்டீங்களா? இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஐயோ, முதல்ல நீ எங்க அத சொல்லு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவறீங்க? நீங்க அடிபட்டு கிடந்த நாள்ல இருந்து நான் தான் உங்க பக்கத்திலே இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன், தெரியுமா? என்ன சொல்ற? என்ன நடந்ததோ அதை தான் சொல்றேன். இப்பதான் வந்தியாம்மா? ஆமாமா.
உங்க புள்ள கண்ணு முழிச்சிட்டாரு போல இருக்கு. கடவுள் கண் திறந்துட்டாருமா. அண்ணே, இது கொஞ்சம் குடிண்ணே. கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம உன்னை எப்படி அடிச்சு போட்டுட்டாங்கடா மாணிக்கம். அந்த ரமேஷ்க்கு எப்பவுமே கல் மனசுதாம்மா. நீங்களாவது அவங்களுக்கு எதிரி, உங்களை அடிச்சாங்க. பாவம் அந்த போஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து அவரையும் போட்டு அடிச்சிட்டாங்க. போஸா? ஆமா, நீங்க அடிபட்டு கிடக்கிறத பார்த்து ஆத்திரப்பட்ட போஸ் அந்த ரமேஷ் அடிக்க போனாரு. அவனுங்க ஆளுங்க இவரை போட்டு அடிச்சிட்டானுங்க. பாவம் இதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்க. ரொம்ப தான் மெச்சிக்காதீங்க மாப்பிள்ள. அவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன பேசின பேச்சுக்கு ஆண்டவன் கூலி கொடுத்துட்டான். அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான். ஓஹோ, இப்ப உங்க பையன் இப்படி அடிபட்டு கிடக்கார, இது எந்த பாவத்துக்கான தண்டனை?